இறை வார்த்தை எப்படி இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்காக இருக்கிறது. விளக்கினுடைய நோக்கம் என்ன? அதனுடைய பண்பு என்ன? விளக்கு என்ன பண்ணுது? இருளில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வழிதவறி போகக்கூடியவங்களுக்கு வெளிச்சத்தை, வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்ப கலங்கரை விளக்கம், கடல்ல மீன் பிடிக்கிறாங்க, ரொம்ப தூரம் நெடுதூரம் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப கரைக்கு வரணும், பத்திரமாக வரணும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நெடுதூரம் ஆழ்கடல் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கலங்கரை விளக்கம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இலக்கை அடைவதற்கு உதவியாக இருக்கிறது. தெளிவான பாதையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம குழப்பத்துல இருக்கலாம், அல்லது ஒரு மாதிரி வாழ்வு தடுமாறி போகலாம், நெறிப்பிறந்து போகலாம். இப்படிப்பட்ட அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நம்முடைய காலடிக்கு விளக்காக இருக்கிறது. இது எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, திருப்பாடல் 119 இறை வார்த்தை 105 இப்படியாக வாசிக்கிறோம். என் காலடிக்கு உம் வாக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. சரிங்களா? அப்ப நம்முடைய காலடிக்கு, நம்முடைய வாழ்வுக்கு ஒளியாக, வாழ்வாக இருக்கக்கூடிய வாழ்வின் வார்த்தையை வாசிப்போம். அது கொடுக்கக்கூடிய வளமான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வோம்.